அனைத்து மக்களும் நலமாகவும் வளமாகவும் வாழ அன்னையின் அருள் கிடைக்கட்டும். ஜெய் வராகி துணை. அனைத்து குருமார்களின் திருவடிகள் சரணம். இன்றைக்கி பல மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது சில பேர் கேட்குறாங்க, சார் உங்களோட பிளாகில் போட்டிருக்கீங்களே கஜலக்ஷ்மி தூபம் அப்படின்னா என்ன, லக்ஷ்மி வசீகர எண்ணெய் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். இந்த பதிவு ஸோ முதல்ல ஏன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்றது முதல்ல சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இந்த மூலிகைகள் எல்லாமே முதல்ல நம்மக்கிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குது, இன்னொன்று நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அலைகள் நல்ல எண்ணங்கள் நம்ம விதைக்கிறது. ஸோ நம்ம திடீர்னு நம்ம போயிட்டுருக்கோம், பக்கத்தில் ஒரு நண்பர் ஒரு கார் வாங்குறான்னு வச்சு, நான் இது வரைக்கும் வண்டியில் தான் போயிட்டுருக்கேன், அவர் கார் வாங்குறான்னு போகிறான், அதுவும் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் கர்மா வைப்ரேஷன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வைப்ரேஷனை வெறும் நம்ம ஒரு தீபம் மட்டும் போட்டோம்னா அந்த தீபம் மட்டும் பேசணும். ஒரு தீபம் ஏற்றினா அந்த தீபம் வீட்டில் பேசணும். அப்போ அந்த தீபம் ஏற்றுறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அது நிறைய குருமார்களும் நிறைய மக்களும் நிறைய இதில் போட்டிருக்காங்க, இப்படி தான் ஏற்றணும், இந்த திசை தான் பார்த்து ஏற்றணுன்றது. ஸோ நான் இப்போ அதை சொல்ல வரல. இப்போது என்னோடய பிளாகில் இருக்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக சொல்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம சாம்பிராணி முறைகள் விதவிதமான சாம்பிராணி பொருட்கள் இருக்குது. ஸோ இதில் சில சாம்பிராணி பொருட்கள் நமக்கு நன்மையை செய்யும், சில பொருட்கள் நமக்கு எதிர்வினைகளை செய்யும். அப்படி சாம்பிராணியில் இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் என்னோடய பிளாகில் போட்டிருப்பேன் லக்ஷ்மி வசீகர தூபம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வீட்டில் இருக்கிற கந்திருஷ்டியை முதல்ல இது பண்ணும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணும். இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். அதே மாதிரி நம்முடைய எண்ணத்தில் தோல்வி விரக்தி அப்படின்னு இருக்கிற எண்ணங்கள் மறைஞ்சி ஒரு உத்வேகம் கிடைக்கும். நல்ல எண்ணங்கள் பிறக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயலை உருவாக்கும். நல்ல செயல்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய செய்ய நமக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த தூபத்தோட மெயின். ஸோ அந்த தூபத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதங்களை மட்டும்தான் சில மூலிகைங்க கிடைக்கும். ஸோ மாந்திரிக வழியிலையும் இல்லை சித்த வைத்திய வரைகளும் மணி மந்திர ஔஷதத்தை பற்றி தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தெரியும். ஆரவல்லி, சோமவல்லி, வஜ்ரவல்லி அப்படின்ற இந்த மூலிகைங்கள்லாம் வசீகரத்தன்மை உள்ளது. ஸோ இது எல்லாமே வைத்தியத்துக்கும் பயன்படும், தூபத்துக்கும் பயன்படும். ஸோ இது இல்லாமல் 18 வகையான மூலிகைங்க, இல்லை எல்லா மூலிகைங்களையும் நீங்கள் கிடைக்கும். இதில் கிடைக்காத மூலிகைங்க சில மூலிகை நான் சொன்னது ஸோ இந்த மூலிகைங்க இதை எல்லாமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தயார் செஞ்சுருக்கேன். ஸோ இதால் உங்களுக்கு என்ன நன்மைகள்? கந்திருஷ்டி, பொச்சரிப்பு பொறாமல், வீட்டில் நெகட்டிவ் தாட்ஸு, பசங்க படிக்க முடியாமல் படிக்கிற எண்ணமே இருக்காது. சில பேர் சதா அவங்களுக்கு சிந்தனையாகவே இருக்கும். ஸோ மனம் நிம்மதியும் மனசில் இருக்கிற துஷ்ட எண்ணங்களும் அவங்கள விட்டு அவங்கள ஆறாலேருந்து விளக்கும். ஸோ அதுதான் இந்த லக்ஷ்மி வசீகர தூபத்தோடைய மெயின் நோக்கமும் அதுதான், அது செய்யும். ஸோ இந்த லக்ஷ்மி வசீகர எண்ணெய் அது என்ன பண்ணும், அதாவது கஜலக்ஷ்மி எண்ணெய் ஏன் இது ஒன்றா சேர்த்து கொடுக்குறேன்னா, ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஒரு இடத்துல நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறோன்னா அந்த இருள் அங்கேருந்து அகற்றணும். அப்போ முதல்ல நம்முடைய உடலும் நம்ம உடலில் இருக்கிற ஆறாவும் நம்ம சுற்றி இருக்கிற சக்கரங்களும் சுத்தமாகணும். அப்படி சுத்தம் ஆகிறதுக்கு தான் பல முறையே பல விஷயங்களை நம்ம செய்கிறோம். அதில் நம்ம தூபம் போடும்போது தூபம் காற்றோட பஞ்சபூதத்தோடு ஒன்று. ஸோ சீக்கிரமாக அந்த அதிர்வலைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். அப்போ அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவிட்டி போனோடனே அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும். அப்போது அந்த கஜலக்ஷ்மி எண்ணெய். ஸோ அந்த கஜலக்ஷ்மி விளக்கு நீங்கள் வீட்டில் வச்சு தான் விளக்கு ஏற்றுறீங்க, நார்மலாக ஏற்றுவீங்க. ஸோ இதில் என்னென்னா, இதில் ஃபுல்லாக இதில் இருக்கிறது லக்ஷ்மி வசீகர பொருட்களை சேர்த்துருக்குது. ஸோ இதில் நீங்கள் நார்மலாக பார்த்துருக்கிற எல்லா வசீகர பொருட்கள், ஆனால் என்னென்னா இதில் 36 பொருட்கள் சேர்த்துருக்குது. ஸோ இந்த 36 பொருட்களுமே பல வருடங்கள் பல குருமார்களோடு சேர்ந்து எடுத்து மக்கள் நல்லதுக்காக தான் இதை பயன்படுத்த போட்டிருக்கோம். அதே மாதிரி இது குறைஞ்ச அளவு தான் செஞ்சுருக்கிறதுனால வேண்டும்னு நினைக்கிற நபர்கள் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சிறிய அளவு இருக்கிறதுனால அப்புறமா என்னை கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. ஸோ மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கதான், ஸோ எல்லோரும் சகல சௌபாக்கியம் வரணுன்றதுக்காக தான் இந்த ரெண்டுமே சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்கோம். இது தனியாக திரும்ப தனித்தனியாக கேட்காதீங்க. ஸோ இது வாங்குறவங்க ரெண்டும் சேர்ந்து தான் வாங்கி பயன்படுத்த முடியும். அதனால் என்னென்னா, இது பயன்படுத்தும் முறை நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி மாதிரியே இந்த புகையை போடலாம். ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா, இது செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் பயன்படுத்தும் முறையில் மெயினாக நீங்கள் ஆலம் சம்பத்து, அரச சம்பத்து, நவகிரக ஓம சம்பத்தில் கொண்டு தான் பயன்படுத்தணும். அடுத்த பதிவு வரும். நன்றி.